ஒரு எலக்ட்ரிக் கார் ஒரு சார்ஜில் 1000 கிலோமீட்டர் போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் 10 நிமிஷம் சார்ஜில் அவ்வளோ தூரம் போனால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். CATLனு ஒரு சைனா பேட்டரி கம்பெனி அப்படி ஒரு பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட பேட்டரிக்கு 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. அப்புறம் 10 நிமிஷத்தில் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணால் அது 600 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அவங்க லித்தியம் அயன் பாஸ்பேட் வச்சு பேட்டரி பண்ணியிருக்காங்க. EV கார்ஸ்க்கு முக்கியமானது பேட்டரி தான். பேட்டரி 1000 கிலோமீட்டர் மைலேஜ் நிறைய ரீசார்ஜ் பண்ணி லைஃப் கொடுத்துச்சுன்னா எல்லாரும் பெட்ரோல் கார் விட்டுட்டு EV காருக்கு மாறிடுவாங்க. சரி, இப்போ சைனாவோட EV கார் மார்க்கெட் பற்றி பார்ப்போம். அங்கே இருக்கிற டாப் 5 பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்தா BYD ஆட்டோ, SAIC மோட்டார், கிரேட் வால் மோட்டார், GIC குரூப், ஜீலி. இந்த கம்பெனிஸ்லாம் குறிப்பாக சொல்லணும்னா BYD அவங்க இதில் டாப் கம்பெனி. இவங்க பேட்டரிஸும் பண்ணுறாங்க, கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க டெஸ்லாவுக்கே காம்படிஷன் கொடுக்குறாங்க. சில கார் மாடல்ஸ் வந்து டெஸ்லாவை விட நல்லா இருக்குது. எப்படி சைனா EV மார்க்கெட்டில் இப்படி ஸ்ட்ராங்காக ஆனாங்க? சைனா கவர்மெண்ட் 2013 இருந்தே EV கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்க்கு நிறைய சப்சிடிஸும் டேக்ஸ் பிரேக்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. EV கார் பேட்டரி ரிசர்ச்க்கு நிறைய செலவு பண்ணாங்க. இதில் பேட்டரி டெக்னாலஜியில் டாப்பாக வந்த 2 கம்பெனிஸ் CATL, BYD. இவங்க பேட்டரி டெஸ்லா பேட்டரியோட கம்பேர் பண்ணும்போது காம்பேக்டாக இருக்குது, அப்புறம் நிறைய மைலேஜ் தருது. சைனாவோட EV மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யூரோப், சிங்கப்பூர், தாய்லாந்து, மெக்சிகோ, ரஷ்யா போன்ற கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 100% EV மார்க்கெட்டை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. மெக்சிகோலையும் நிறைய சைனீஸ் EV மார்க்கெட் வந்துருச்சு. இதனால பக்கத்து நாடான USA ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. USA கார் மார்க்கெட்டுக்குள்ளார சைனா வந்தால் அவங்க கார் கம்பெனியெல்லாம் அடி வாங்கிடும். அதனால அவங்க சைனீஸ் EV காருக்கு 100% டேரிஃப் போடுறாங்க. USA கிட்ட சைனாக்கு ஈக்குவலாக பேட்டரி டெக்னாலஜி கிடையாது. டெஸ்லாவே சைனாவோட EV கார்ஸ் கிட்ட கம்பீட் பண்ண முடியல. டெஸ்லா சைனாவில் ஒரு கிகா ஃபேக்டரி வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி சைனாவில் வித்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கம்பீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே கார் விலையை குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களால கம்பீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. சைனீஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் EV கார்ஸை ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி பார்க்குறாங்க. அதில் மியூசிக், மூவி, மேப்ஸு, கால் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. காரையே ஒரு பெரிய ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி பார்க்குறாங்க. ஒரு EV காருக்கு முக்கியமானது பேட்டரி. பேட்டரியில் ஆனோட், கேத்தோட்னு 2 பகுதி இருக்குது. பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது ஆனோடில் நிறைய அயன் ஸ்டோர் பண்ண முடிஞ்சால் காரால் நிறைய மைலேஜ் தர முடியும். இதுக்கு கார் கம்பெனி நிறைய ரிசர்ச் பண்ணி லித்தியம் அயன் பாஸ்பேட் காம்பவுண்டை வச்சு பேட்டரி பண்ணுறாங்க. இதுக்கு வேறு அல்டர்னேட்டிவ் காம்பவுண்ட் வந்து சோடியம், நிக்கல், கோபால்ட். ஆனால் இதில் குறிப்பாக சொல்லணும்னா சோடியம் தான் ஒரு நல்ல அல்டர்னேட்டிவ். சோடியம் லித்தியமோட கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு விலை கம்மி. அது எல்லா இடத்துலையும் நிறைய கிடைக்குது. உப்பு தண்ணி சோடியம் குளோரைடு தான். அதோட ரீசார்ஜ் சைக்கிள் அதிகம். அதாவது நிறைய டைம் ரீசார்ஜ் பண்ணி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம். அது மைண்ட் பண்ணி எடுக்கிறதும் ஈஸி. சோடியம் வந்து நிறைய ஹீட்டையும் தாங்கும். அதனால தீ விபத்து வராது. ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சோடியம் வந்து வெயிட் அதிகம். அதனால அந்த கார் பேட்டரியில் யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் சோடியம் பேட்டரி வந்து ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோரேஜ் சொல்யூஷனாக யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம்னா சோலார், விண்டு இது மூலமாக ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை வந்து ஸ்டோர் பண்ணி அப்புறமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். லித்தியம் அயன் பாஸ்பேட் வந்து வெயிட் கம்மி, அப்புறம் அதால் கம்மி ஏரியாவில் நிறைய எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும். சைனாவில் இருக்கிற BYD கம்பெனி ரீசெண்டாக லித்தியம் அயன் பேட்டரி பிளேட் பேட்டரின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கம்மி ஸ்பேஸில் நிறைய எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும். BYD தான் சைனாவில் இருக்கிற டாப் EV கார் கம்பெனி. அவங்க தான் டெஸ்லாவோட கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமும் அவங்க கார் மாடல்ஸில் நிறைய அப்கிரேட் இருக்கும். அதுவும் அவங்க கார் விலையோட ரேட்டும் கம்மியாக இருக்கும். எப்படி அவங்களால கம்மியாக ப்ரைஸ் பண்ண முடியுது? அவங்க வெர்டிக்கல் இன்டிகிரேஷன் பண்ணுறாங்க. யூஸ்வலாக ஒரு கார் கம்பெனி காரில் இருக்கிற 40-50% பார்ட்ஸை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஆனால் BYD காரில் 70% பார்ட்ஸை அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சைனா கவர்மெண்ட் இந்த கார் கம்பெனிஸ்க்கு நிறைய டேக்ஸ் பிரேக்ஸும் சப்சிடிஸும் கொடுக்குறாங்க. இந்த EV கார் பேட்டரிக்கு தேவையான லித்தியம் மெட்டீரியல் சீலே, பொலிவியா, சைனா, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா போன்ற கண்ட்ரீஸ்லாம் தான் இருக்குது. லித்தியம் டெபாசிட்ஸ் எல்லாம் மண்ணில் இருக்கும். இதை ஓரில் இருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இதில் சைனா தான் 70% மார்க்கெட் டாமினன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த லித்தியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்விரான்மெண்ட்க்கு நிறைய வேஸ்ட் வரும். அதனால டெவலப் கண்ட்ரிஸ் யாரும் இது பண்ணுறதில்ல. எல்லாம் இந்த சைனீஸ் கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ் தராங்க. இப்போ நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் லித்தியம் வாங்கினா நீங்கள் ஒரு சைனா கம்பெனிகிட்ட தான் வாங்கி ஆகணும். ஏன்னா அவங்க லித்தியம் ப்ரொடக்ஷன் பண்ணுற சப்ளை செயின் மார்க்கெட்டில் 70% அவங்க கையில் தான் வச்சுருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கடுப்பாக இருக்குது. அவங்க EV காருக்கு தேவைப்படுற பேட்டரிக்கு சைனா மேலே தான் டிபெண்ட் ஆகி இருக்காங்க. டெஸ்லாவும் லித்தியம்க்கு சைனா கம்பெனிஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகி இருக்காங்க. கடந்த 30 வருஷத்தில் சைனா எப்பவும் ஃபாரின் கார் மேக்கர்ஸை அவங்களோட மார்க்கெட்டுக்குள்ளார கூப்பிடுவாங்க. அப்புறம் அவங்களோட லோக்கல் கார் கம்பெனிஸ் எல்லாம் அந்த ஃபாரின் கார்ஸை காப்பி பண்ணி அதை விட பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் காரோட ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. இல்லைனா கவர்மெண்ட் கிட்ட சப்சிடிஸ் வாங்குவாங்க. அப்புறம் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபாரின் கார் கம்பெனிஸ் எல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. சரி, இப்போ இந்தியாவோட EV கார் மார்க்கெட் அண்ட் பைக் மார்க்கெட் பற்றி பார்ப்போம்.
இந்தியாவோட இவி மார்க்கெட் 2024 $23.38 பில்லியன். நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு எவ்ரி இயர் இது 23% க்ரோ ஆக போகுது. நீங்களே சொல்லுங்க, ஒரு கார் அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணி 1000 கிலோமீட்டர் போக முடிஞ்சா அந்த காரை யார் தான் வாங்க மாட்டாங்க? ஆனால் அந்த மாதிரி கார் வரதுக்கு 5 வருஷம் ஆகும். இவி கார்ஸில் பார்ட்ஸ் கம்மி, அதனால ரிப்பேரும் கம்மியாகும். பெட்ரோல் கார் இன்ஜின் ரன் பண்ணுறதுக்கு 1008 பார்ட்ஸ் தேவைப்படும். ஆனால் இவி கார்ஸ் தான் ஃபியூச்சர் ட்ரெண்டாக இருக்கும். ஃபியூச்சரில் நிறைய பவர் சார்ஜிங் ஸ்டேஷனும் வந்துடும். ஹெவி லோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவி வண்டி சரிப்படாது. டீசல் ட்ரக்ஸ் வச்சு தான் லோடு எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். இந்தியாவில் இவி கார்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா. இவங்க கார்ஸ் எல்லாம் 300 to 400 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. ஆனால் பேட்டரி டெக்னாலஜியில் கொஞ்சம் நம்ம பின்னாடி தான் இருக்கிறோம். இந்தியன் கவர்மெண்ட் இவி கார் கம்பெனிஸ்க்கு நிறைய சப்சிடிஸும் டேக்ஸ் பிரேக்ஸும் கொடுக்குறாங்க. பிஒய்டி ஏற்கனவே இந்தியா மார்க்கெட்டில் பூந்துட்டாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு கம்மியாக தான் டேரிஃப் போடுறாங்க. கவர்மெண்ட் அவங்கள இந்தியாவிலேயே கார் மேனுஃபேக்சர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் இந்தியா ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் அதனால பல இந்தியன் கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் ஆகும். பிஒய்டியோட கார்ஸ் எல்லாம் ரேட் அதிகம். அவங்களோட சீல் கார் மாடல் 45 லட்சம் இந்தியாவில். டெஸ்லாவும் இந்தியாவுக்குள்ளார வரத்துக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் வருஷம் தான் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏன் இந்தியா கவர்மெண்ட் இவி கார்ஸ்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஆயில் இம்போர்ட்ஸ் கம்மி பண்ணணும். நம்ம ருப்பியை டாலராக கன்வெர்ட் பண்ணி தான் ஆயில் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது பண்ண தேவையில்லை. நம்மளோட ஆயில் டிபெண்டன்சி கம்மியாயிடும். செகண்ட், நம்மளோட CO2 எமிஷனும் கம்மியாயிடும். கடைசியாக மக்கள்கிட்ட பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு நிறைய காசு கிடையாது. ஏன்னா இந்தியாவில் மிடில் கிளாஸ் ரொம்ப அதிகம். இந்தியாவோட இவி 2 வீலர்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து எதெல்லாம் பார்த்தோன்னா ஓலா, டிவிஎஸ், பஜாஜ். இவங்களோட வண்டி எல்லாம் ஒரு சார்ஜுக்கு 100லேருந்து 150 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். Tier 2 and Tier 3 சிட்டிஸில் எல்லாம் இவி ஸ்கூட்டர்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி விவசாயிகளும் அப்புறம் ட்ரேடர்ஸ் பண்ணுற இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பெட்ரோல் போடாமல் இவி 2 வீலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்தியாவில் த்ரீ வீலர் இவி ஆட்டோஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்களும் பெட்ரோல் போட தேவையில்லை. அப்புறம் கஸ்டமர்கிட்டையும் கம்மியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.